நான் அடிச்ச மணி யார் கேட்டுச்சோ இல்லையோ அந்த ஆண்டவன் கேட்டுச்சுட்டா அடிச்சாம் படுறா அப்பாயின்மெண்ட் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் தமிழை வச்சுக்கிறதுக்கு ஆதரவாக ஒரு பரபரப்பான ஒரு சரியான தீர்ப்பு வழங்கிருக்கீங்க. வேற லெவல். அதை கேட்டவன அவளுக்குள்ள ஒரு பரம சந்தோஷம். இது பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுக்கு கிடைத்த முதல் வச்சு சொல்றத விட உண்மை கிடைத்த வச்சு, அதாவது தர்மத்தின் வாழ்தலை சூதுகவும் ஆனா மறுபடியும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற மாதிரி தர்மம் வெஞ்சிருக்கு. இது முதல் வெற்றி தான், முதல் படி தான். ஆனா இதுவே தமிழை வச்சுக்கிறது ஆதரவு கிடைச்சது, உண்மை கிடைச்ச மாதிரி நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழை வச்சுக்கள் செயல் என்ன கேட்டாங்க இந்த கரூர் வழக்குல, அதாவது இந்த தமிழக அரசு நடத்தக்கூடிய இந்த பம்மாத்து வேலைலாம் எங்களுக்கு வேண்டாம், அவங்க நடத்துக்கிற அந்த ஆணையம் மேல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஸோ அதனால எங்களுக்கு பழைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவரு தலைமையில ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும், ஒரு ஆணைக்குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை இன்னைக்கு ஏத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றம் அஜஸ் ரஸ்தோகி அப்படிங்கிற பழைய உச்ச நீதிமன்ற தலைமை அவர் தலைமையில 3 பேர் கொண்ட ஒரு குழு ஆணையத்தை நியமிச்சிருக்காங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக, தமிழை வச்சுக்கிறதுக்கு ஆதரவாக. இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல விஷயம். இன்னும் கொஞ்சம் நீதி இருக்கு, இந்த நீதிமன்றம் மூலமாக இந்த மக்களுக்கான ஒரு நீதி இருக்குன்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா மக்களுடைய கடைசி ஆயுதமே நம்பிக்கையே அந்த நீதிமன்றம் தானே. அங்கதானே ஒரு ஏழையா பணக்காரனா அப்படின்னு பார்க்காம நீதியை மட்டும் கொடுக்கணும். அந்த நீதி இன்னும் இருக்கு அப்படிங்கிற நான் நம்புறேன். அதனாலதான் இந்த ஒரு மகத்தான ஒரு நீதியை கொடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம். ஸோ இது நம்மள மாதிரி தளபதி விஜய் அவர்கள் பக்கம் உண்மை இருக்கு, நம்ம மக்களுக்கு நீதி கிடைக்கணும், இறந்த 41 குடும்பங்களுக்கும் அந்த உண்மையான ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி ஆட்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இதை எதிர்பாராத இந்த எதிரிகள் இருக்காங்கல்ல, இதுல விஜயை உடைச்சிடணும், அரசியல இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு நினைச்ச எதிரிகள்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெஞ்சு வலிக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உண்மைக்குன்னு ஒரு பவர் இருக்கு. நீங்க உண்மையை நீங்க எப்படி மூடி மறைச்சு என்ன பண்ணாலும் சரி, அது ஒரு கட்டத்துல அதுக்குண்டான பவர் அதை வெடிச்சு சதறிடும். ஸோ அதான் அந்த உண்மைக்குண்டான பவர். நீங்க ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டு போனா பொய்யை கட்டிட்டே போகலாம். நான் இன்னொன்னு கேட்கிறேன், எதுக்கு தமிழக அரசுக்கு இவ்வளவுக்குள்ள பயம்? இப்போ நீங்க ஒரு குழு ஆணைக்குழு அமைக்கீங்க, எதிர்த்தரப்புல இருக்காங்க, நீங்க தான் அரசாங்கமா இருக்கீங்க. ஸோ நீங்க அரசாங்கமா இருந்துட்டு ஒரு கட்சி அமைப்பு இருந்துட்டு நீங்க ஒரு ஆணைக்குள்ள இருக்க, அதுல நம்பிக்கை இல்லை, அவங்க மேல்முறையீடு பண்றாங்க உச்சநீதிமன்றம். ஸோ அப்போ நீங்க இவ்வளவுக்குள்ள பயந்துக்கிட்டு சிபிஐ சொன்ன வேண்டாம் வேண்டாம், உச்சமுள்ள நெஞ்சதால குரு இருக்கும். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா எதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கூட என்ன மாதிரியான ஒரு வேலையை பண்றீங்க? அதாவது இப்போ இந்த மனுவை தொடுத்தாங்கல்ல, இந்த கரூர்ல பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா இந்த மனுவை தொடுத்து இந்த சிபிஐ விசாரணை கேட்டுக்கும் போது அந்த மனுவை கொடுத்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க நாங்க கொடுக்கலன்னு சொல்றாங்களா? அப்ப இது யார் கொடுத்த மனு நடிப்புல நீங்க விசாரிக்கீங்க அப்படின்ட்டு அதுல ஒரு சர்ச்சை, ஒரு புரளி. ஏன் எதுக்கு யார் தொடுத்தா என்ன பாதிக்க அதை சார்ந்திருக்கிற எதிர்த்தரப்பு மனதை எங்களுக்கு நம்பிக்கை இல்லப்பா, நாங்க சிபிஐ விசாரணைக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டா எந்த விசாரணை இருந்தா உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா தைரியம் இருக்க வேண்டியதானே, சரி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படித்தானே இருக்கணும். அதை விட்டு அது வேண்டாம் வேண்டாம் சொல்றீங்கன்னா இதை ஒரு பேரும் கேட்க மாட்டேங்கான். அந்த சைட்லேருந்து வரானுங்கல்ல தளபதி விஜய் அவர்களையும் தமிழை வச்சு கலத்தையும் குறை சொல்லக்கூடிய எந்த வாய்களும் ஏன்ப்பா சிபிஐ விசாரணை விட்டா உத்தரவு விட்டு போ, உனக்கு என்ன பிரச்சனை, ஒரு மேலும் தப்பு இல்லையாப்பா, நீ பேசாம இருப்பா அப்படின்னு ஏன் அதை சொல்ல வர மட்டும் கேட்க வாய். இப்போ கூட என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா அந்த எதிரிகளா இவர் பாத்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா டைரக்டா பிஜேபியில போய் சாட்சாமா காலம் வந்துட்டாரு, சாஞ்சிட்டாரு அந்த பக்கம். அதனால அவங்க காப்பாத்தி விடுறாங்க விஜய, இதை அவங்க 2 கூட்டி வைக்க போறாங்க அப்படி இப்படின்னு. அது எப்படி? அதாவது எப்பவுமே இந்த காலகாலமா இவங்க ஊட்டு தான். அதாவது இவங்க தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னு சொல்லுங்களேன், அது மக்கள் கொடுத்த வச்சு உண்மை கிடைத்த வெற்றிமானுங்க. இதே எதிர்த்தரப்புல உள்ள ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த ஓட்டு மிஷின்ல வேணும்னே ஏதாவது பண்ணிட்டானுங்க, அதுல திட்டமிட்ட சரி நடந்திருக்கு, ஓட்டு மிஷின்ல தப்பா இருக்கு, நாம எங்களுக்கு ஓட்டு போட்டா அது அவங்களுக்கு போதான் இப்படி இப்படின்னு ஓட்டு மிஷின்ல குறை சொல்லுவானுங்க, அதுதான் தப்பு அப்படின்ட்டு உடனே தூக்கிட்டு வருவானுங்க. அவ்வளவு. ஸோ காலங்காலமா இந்த எதிரிகள் கூடாரங்கள் இப்படிதான் ஒரு விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு கேட்க, இப்போ எதிர்த்தரப்புலவங்க உங்க மேல நம்பிக்கை இல்லாம ஒரு வழக்கத்தை வந்தாங்கன்னா தொடர்ந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு போறதான் தைரியமான ஆளு. இவரு எதிர்கட்சியா இருக்கும் போது ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இவங்க சிபிஐ விசாரணை உத்தரவிடுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா உள்ள விசாரின்னு சொல்லிட்டு பத்திட்டு இருக்க வேண்டியதானே, அப்ப அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்துல நம்மளுக்கு சந்தோஷங்க. இதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம இதுல பதிவு பண்ணணும். அதாவது இவ்வளவு நாளா தமிழை வச்சுக்கிறது சார்பாக யாருமே மீடியாவை சந்திக்கல, பேசல, தங்க தரப்பு வாதங்களை வைக்கல, உண்மையை எடுத்துரைக்கன்னு சொல்லி நாமளும் பேசிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறவங்க இன்னைக்கு ஆதவச்சுனா தெளிவா நாங்க இன்னைக்கு பேசி தீருவாங்க. என் சைடு தரப்பு நியாயத்தை நான் சொல்லி கொந்தளிச்சு பேசியிருக்காரு. ஆனா ஒரு தெளிவா பேசியிருக்காரு மனுஷன், நம்ம உண்மையிலே அதை பாராட்டணும். ஏன்னா அதுல நிறைய உண்மையில வெளி சொல்லியிருக்காரு அடுக்கடுக்கா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அப்போ பாத்தீங்கன்னா அதை பத்தி எதுவுமே பேசல. அருண்ராஜ் அவர் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் கரூருக்கு நேரடியாக போக போறாரு, அதுக்கு உண்டான மனுவை நாங்கள் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு அனுமதி கிடைச்சோன்னா தளபதி விஜய் நேரடியாக போய் மக்கள் சந்திப்பா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா இடையில டெல்லிக்கு போகும்போது அவர் பாத்தீங்கன்னா நிருபர்கள் கேட்கும் போது 16 நாள் நாங்கள் மௌனத்துல இருக்கோம், எங்களுடைய உறவுகள் இறந்திருக்கு, நாங்க 16ஆம் தேதி நான் பேசுறேன்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பேசியிருக்காரு மனுஷன். அதாவது எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதாவது எங்க மேல தப்பு இருக்கு, தளபதி தலைவர் விஜய் லேட்டா வந்தாருன்னு, அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்க போறோம்ல,
எங்களுடைய கொடுத்த டைம் இருக்கு 3 to 10 இருக்கு, அதுக்குள்ள அவர் போறாரு. இப்போ போகும்போது கரூர் வாசல்ல என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா காவல்துறை தான் எங்களை அழைச்சிட்டு போகுது உள்ள வரைக்கும். அவங்களோட இதெல்லாம் உள்ள போறாரு. அதனாலதான் தளபதி விஜய் வரல, அவங்களுக்கு நன்றி சொன்னாரு. சோ அப்படி இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குன்னா எதுக்காக காவல்துறை எங்களை வந்து அனுமதிச்சு அவங்க கூட்டு போகணும்? அங்கேயே நிப்பாட்டிங்களா போன்னு சொல்லிருக்க வேண்டியதுதானே? அதை ஏன் சொல்லல? முதல் பாயிண்ட் நறுக்குன்னு வச்சார். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அவர் வந்து எப்பவும் போல கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு கேட்டது அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்போது இடையில மயக்க மாட்டேன்னா அவங்க தண்ணீர் பாட்டு எடுத்து கொடுக்காரு. அதுக்கப்புறம் சரி நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு போவோம் சொல்லி சீக்கிரம் முடிச்சு நாங்க கிளம்புறோம். கிளம்புனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நியூஸா எங்களுக்கு வருது. அதாவது பாத்தீங்கன்னா இங்க இறந்தாங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு பதறுது. நாங்க அந்த கரூர் எல்லையில தான் நிக்கிறோம். எங்க கட்சிக்காரங்க எல்லாருமே அதாவது பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்மல்குமார் எல்லாருமே அங்கதான் நிக்கிறோம். ஆனா காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா எங்க நீங்க போகக்கூடாது, நீங்க போனா இன்னுமே ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்விடும், நிறைய பாதிப்பு உண்டாகும், கலவரம் ஆகும், ஆனா நீங்க போகக்கூடாதுன்னு எங்களை தடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம எங்க கட்சிக்காரங்களையும் அடிச்சு விரட்டினாங்க. சோ அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி போக முடியும்? சோ இன்னும் சில பேர் சொல்றாங்க நீங்க ஏன் வந்து வெளியில பேசலன்னு. நாங்களும் சாதாரண மனுஷன் தாங்க, எங்களுக்கு இருக்குங்க. சட்டான அப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டீங்களா எப்படி என்ன ரைட் பண்ணி எங்களுக்கு தெரியல. இப்ப நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தங்க நம்ம எப்படி இருப்போம், அந்த ஒரு மனநிலை தான் நாங்க இருந்தோம். சோ அப்ப கூட 5வது நாள் எங்க தலைவர் சொன்னாருங்க எங்கிட்ட, அதாவது அந்த இறந்து போன 41 குடும்பங்களுக்கு சும்மா அவங்களுக்கு போட்டோ வச்சு நீ வந்து செத்துறது முக்கியம் கிடையாது, அந்த குடும்பங்களுக்கு நம்ம கடைசி வரைக்கும் தோளோட நிக்கணும்னு சொல்லிட்டாருங்க. அதான் அவருடைய மனசு. சோ அதன்படி நாங்க செயல்பட்டு இருக்கோம். எங்களுக்கு 24ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வார விடுமுறை, எங்களால கோர்ட்டுக்கும் போக முடியல, மீடியாவை சந்திக்க முடியல. மீடியாவை எங்களுக்கு சார்பாக பேசக்கூடிய யூடியூப் சேனல் ஆகட்டும், சோசியல் மீடியா எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா அவங்களை கைது பண்றீங்க, வளர்த்து விடுறீங்க. என்னங்க நடக்குதுங்க அரசாங்கம்? அப்படி நாங்க என்ன பண்ணிட்டோம்? சோ அப்போ உங்க தரப்பு நியாயத்தை மட்டும் தான் வைக்கணும். கோர்ட்ல கூட எங்க தரப்பு நியாயத்தை கேட்கவே இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தில். சோ இப்படி எங்களுக்கு எதிராகவே இதை வச்சு எங்களுடைய அரசியலை முடக்கிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யறாங்க. சோ அதனால எங்களுக்கு அவங்க தொடர்ந்த அந்த ஒரு ஆணைக்குழு மேல நம்பிக்கை கிடையாது. அதனால நாங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நாடி இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு அதாவது தீர்ப்பு வந்திருக்கு, நியாயத்தன்மைக்கு நிக்கிறாங்க. உண்மையில் வெளியில வரும், வெளியில வந்தே தீரும். இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? உங்களுக்கு சிபிஐ எங்க பயப்படுறது உங்களுக்கு? இப்போ நல்லா கேளுங்க, ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கில் சிபிஐ வேண்டாம் சொல்லி தான் தமிழக அரசு முறையிடுது. எதுக்கு முறையிடணும்? அப்போ உங்க தரப்புல தான் தப்பு இருக்கிறது, உங்களுக்கே உச்சமொழி நெஞ்சு குரு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சராமரியான ஒரு தெளிவான ஸ்பீச் இன்னைக்கு கொடுத்தாருங்க ஆதவர்ஜனா. உண்மையிலேயே அவர் இதுவரைக்கும் பேசின அந்த ஸ்பீச்சுகள்ல இன்னைக்கு அவர் கொஞ்சம் தடாரடியே பேசக்கூடியன்னு தெரியும். ஆனா அவர் கோர்வையா நீட்டா ஒரு அரசியல் கட்சியில நம்ம ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்குன்னு உணர்ந்து அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி தெளிவா பேசினார். அவருடைய ஸ்பீச் இன்னைக்கு உண்மையிலேயே மக்கள் மனசுல நேரடியாக செஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு தங்க சிறப்பு நியாயத்தை முன் வச்சிருக்காங்க. இது தமிழை வச்சுக்கிறதுக்கு எடுத்த முதல் வெற்றி படி. இதுல இருந்து மேன்மேலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையை வெளிக்கொண்டு வரணும். ஏன்னா அந்த 41 குடும்பங்களுக்கும் உண்மையான நீதி கிடைக்கணும். நம்மளுக்கு இன்னைக்கு இதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம். சரி முன்னேறி வாங்க, தமிழை வச்சுக்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க, மக்கள் உங்க பக்கம் தான், நீங்க கவலையே படாதீங்க. எத்தனை எதுக்கு வந்தாலும் மக்கள் தளபதி விஜய் பக்கம், தமிழை வச்சுக்கிற பக்கம், உண்மை பக்கம் நிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வெற்றி வாங்க சூடும், நீங்க வெற்றி பெறுவீங்க. உண்மை ஒரு நாள் வெல்லும். சரி, இன்னைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி, நான் யாருனே வச்ச குச்சிச்சாட்டு தான் திரும்ப வைக்கிறேன். தளபதிக்கு உண்மையா சில பேர் இல்லாம ஓடி ஒழிகிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வருது. அதாவது இப்போ கூட பாருங்க, ஆதவர்ஜனா தான் இன்னைக்கு பிரஸ் பீப்பிள் சந்திக்காரு. ஆனா அந்த ராஜ்மோகன் வரவே இல்லை. நான் யாருக்குமே வச்சுட்டு இருக்க ஒரு குச்சிச்சாட்டு தான். எனக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் கட்சியை விட்டு விலகிட்டாரு தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு காரணம் தேடி அவரை யாரோ பயமுறுத்திட்டாங்க. அந்த பயத்தை தாங்க முடியாம நம்மளுக்கு எதுக்கு இந்த அரசு கட்சி, அந்த இயக்கம், ஸோ நாம வந்து அப்படியே பேசாம இந்த ஒரு ஆங்கரா இருந்துட்டு ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் மட்டும் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா நினைக்கிறேன். ஸோ அவருக்கு அந்த பதவியை தாங்கிக்கொள்ள தைரியம் கிடையாது, இதை எதிர்த்துக்கொள்ள முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒதுங்கிட்டாரு. அதெல்லாம் தெரியுது. இல்லைன்னா இந்த நேரத்தில் வந்து பேசியிருக்கணும். ஆதவர்ஜனா பேசுறாரு, அருண்ராஜ் அவர் பேசுறாரு. ஆனா பேச வேண்டிய பொதுச் செயலாளர் பதவி உயர்வு, கொள்கை பொறுப்பு செயலாளர் இருந்து பதவி உயர்வு கொடுக்கப்பட்ட ராஜ்மோகன் இப்போ சந்திக்கல. அன்னைக்கு அருண்ராஜ் அவர் பேசினார்ல, நீ அதாவது மக்களை சந்திக்க போறாரு விஜய் சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட், சின்ன பிரஸ் மீட் கொடுத்திருந்தார். அந்த டைம்ல தான் ஒரே ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அந்த ட்வீட் கூட நீங்க ஒத்து பார்த்தா தெரியும், இதுல இருந்து என்னை மீளா முடியாமலே பீருமோ அப்படின்லாம் ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அதனால நினைக்கிறேன் இந்த ராஜ்மோகன் கட்சியில இல்ல, விலகிட்டாரு அப்படின்னு தோணுது. இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி ஒழிக்கணும் உங்களுக்கு இருக்கிறது, முதல்ல நீங்க வராமலே இருந்துக்கணுமே, எதுக்கு? ஸோ அதான் என்னுடைய ஒரு கேள்வி. ஸோ இன்னும் எத்தனை பேர் போயிருக்காங்கிறது நம்மளுக்கு இன்னும் விஜய் அவருடைய அடுத்தடுத்த நகர்வுல, கட்சியோட அடுத்தடுத்த நகர்வு தெரியும். ஸோ சரி, ஓகே, ஒரு பிரச்சனை வரும்போது தானே உண்மையா இருக்கிறவங்க யாரு, துரோகி யாருலாம் எல்லாம் வெளியே தெரியும். எத்தனை பேர் களை எடுக்கணுமோ களை எடுக்கிறது ஒரு நல்ல செய்தி. களை எடுத்து மீண்டும் ஒரு உத்வேகத்தோட தமிழை வச்சுக்கலாம், முன்னேறணும், வெற்றி வகை சூடணும். அதான் என்னுடைய ஒரு ஆசை. ஸோ அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னுடைய பழைய வீடியோ, நேற்று போட்ட வீடியோட அதை பற்றி நான் பேசியிருப்பேன். அதாவது தளபதி விஜய் அவர்கள் இப்போ 2020 தேர்தலில் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவருடைய முடிவில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு, சப்போஸ் ஒரு கொள்கை ரீதியான சொன்னா பாஜகவோட ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா, அது எக்ஸ்ட்ரீம் தான், அவ்வளவு சீக்கிரம் அப்படி முடிவு எடுக்கவே மாட்டாரு. எக்ஸ்ட்ரீம் வந்தா கூட நான் அதை ஆதரிப்பேன் அப்படின்னு நான் சொல்லும் போது நிறைய நண்பர்கள் நம்முடைய கமெண்ட்லையும் கேட்குறீங்க. நேரில் கூட ஒருத்தர் ஃபோன் போட்டு, ஏன்னா
அது எப்படின்னா கொள்கைன்னு சொல்லியாச்சு, அவருக்கெல்லாம் வேண்டாம், நீங்க அந்த மாதிரி நேரடிலாம் செட் பண்ண வேண்டாம், அது வந்து தேவையில்லாது அப்படி இப்படின்னு நம்மகிட்ட பேசினாங்க. அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் நான் இதை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மனசுல இதை பதிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல ஆணித்தரமா அதிகார பலத்தோட ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா அவருக்கு கூட்டணிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ முதல்ல அவர் எடுத்து வச்சதுக்கும் இப்போ அந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் அவருடைய நிலைமைக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய துரோகங்களை சந்திச்சிட்டாரு, நிறைய இதை சந்திச்சாரு. ஸோ அவர் பின்வாங்க கூடாது, அவர் ஸ்ட்ராங்கா நிக்கணும். அவர் பின்வாங்குற மனசனும் கிடையாது, அது உறுதி. அவருடைய ஸ்டாண்ட் நிலைப்பாடு தான் இருப்பார். ஸோ கொள்கைன்னு சொல்லியாச்சு பாஜக. ஸோ அவங்க திரும்ப கூட்டணி வச்சா அதை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விமர்சிக்க வருவாங்க. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க அரசியலை விட்டு ஒதுங்குன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு வேலை பார்க்கும்போது அவருக்கு சப்போர்ட்டா வரக்கூடிய எந்த ஒரு கூட்டம் இருந்தாலும் அவங்க கூட சேர்ந்து நிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தரப்பு நியாயம். அதாவது விஜயவர் தனியாக தான் நிற்கணும். நிறைய பேர் சொல்றீங்க விஜயவர் தனியாக தான் நிற்கணும், அவருடைய பலத்தை இந்த தேர்தலை காட்டணும், அவர் குறைஞ்ச வாக்கு சதவீதம் வாங்கினாலும் பரவாயில்ல, அவர் தனியாக தான் நிற்கணும், அதுதான் மாற்றம். ஸோ அதுக்காக வந்திருக்காரு. எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்காக வரல. ஸோ எல்லாமே ஓகே, எனக்கு இது புரியுது. விஜயவர் அதுக்காக தான் வந்திருக்கு, எடப்பாடி முதலமைச்சருக்காக விஜயவர் வரல. ஆனால் நீங்க எல்லாத்தையும் மீறி ஒரு நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு யாருக்குமே வராத தைரியம் அந்த மனுஷனுக்கு வந்துச்சு. அவர் நம்பி தேர்தலில் இறங்கியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் அரசியல்ல அவரை இதோடய முடிச்சு ஓடம் கட்டிடணும்னு சொல்லிட்டு அவரை கங்கணம் கட்டிட்டு அவருக்கு எதிராக எவ்வளவு விஷயங்கள், இந்த கரூர் விஷயமே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்படிங்கும்போது அவர் முதல்ல என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ என்ன சொன்னா, தளபதி விஜய் அரசியல முழுமையா நினைச்சு நிற்கணும், அவர் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி நிற்கணும். அப்போ அதுக்கு வந்து அவருக்கு ஒரு அதிகார பலம், ஒரு அதிகார கூட்டணிங்கிறது தேவைப்படுது. அவருடைய செல்வாக்கே பெருசா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா 3 கூட்டணியா பிரியும் போது அதான் என்னுடைய இது. எனக்கு தெரிஞ்சு தளபதி விஜய் அவர்கள் இப்ப நாம சொல்றதை கேட்டோ இல்ல மத்தவங்க சொல்றத கேட்டா முடிவெடுக்க கிடையாது. அவர் எல்லாத்தையும் கேட்பாரு, ஆனா அவர் யோசிச்ச முடிவெடுப்பார். அவ்வளவு சீக்கிரத்துல அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து விலக மாட்டார். 2 வார்த்தை. ஒண்ணு, நம்முடைய தலைமையாச்சு யார் நம்மளோட கூட்டணி இருந்தாலும் நம்ம ஏற்றுப்போம், அவனுக்கு ஆட்சி அதையாவது பங்கெடுப்போம், அந்த ஒரு வார்த்தை. இன்னொன்னு கொள்கை எதிரி பாஜக. ஸோ இந்த ரெண்டுலையுமே அவர் நிலைப்பாட்டுல இருந்து மாற மாட்டார், அவ்வளவு சீக்கிரத்துல மாற மாட்டாரு. இங்க என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அவர் இந்த அரசியல் நிக்கணும்ல. ஏன்னா விஜயவர் வந்தாருப்பா, இந்த திமுக தோத்து ஓடிட்டாரு அப்படிங்கிற நிலைமை வரக்கூடாதுல்ல. ஸோ அப்படியே வரும்போது அவர் ஏதாவது ஒரு கூட்டணி கூட அவர் வைக்கணும் அப்படி முடிவு பண்ணா அந்த கூட்டணியை நான் ஆதரிப்பேங்கிறதா என்னுடைய அந்த கருத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி விஜய் அவர்கள் சொன்ன அந்த கொள்கை நிலைப்பாடு தான் இருக்குங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா அப்பதான் பார்த்தீங்கன்னா யாரும் விமர்சனம் வைக்க முடியாது. எதையுமே இது வரைக்கும் அவர் சொன்னதை மாற்றி அவர் எதையுமே பண்ணது கிடையாது. ஸோ ஆனால் இந்த அரசியலுமே அவர் அப்படியே அவர் சொன்ன ஒரு நிலைப்பாட்டை இருந்து வச்சா கூட அது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் நான் ஏன் சொன்னேன்னா இதுக்காண்டி தான் சொல்றேன். அதாவது அவருக்கு புரியும்ல, ஏன்னா காலநிலை வெளியில இருந்து பார்க்குற நம்மளுக்கும் உள்ள என்னோட அரசியல் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, எவ்வளவுக்குள்ள அந்த கட்சி இல்லாமக்கிற அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போது அவர் பின்வாங்க கூடாது, அவர் தோற்றக்கூடாது. ஏன்னா இந்த வருஷம் அவருக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் கையில் கிடைக்கணும். 2026 தேர்தல் அப்படி கிடைக்காத பட்சத்தில் அடுத்த 5 வருஷம் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா திமுக திரும்பி ஆட்சி வந்துட்டா, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதான் நான் சொல்ல நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு என்ன தோணுச்சு? பரபரப்பான இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் தளபதி விஜய்க்கு ஆதரவாக இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.